வணக்கம். வாங்க இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் பூண்டு மிளகாய் தூள் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு 10 பல் போட்டிருக்கேன். தோலோடு தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். பூண்டு நல்லா மைய வேண்டாம், கொஞ்சம் நரநரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பூண்டோட ஃப்ளேவர் தெரிஞ்சால் போதும். அவ்வளோதாங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மறுபடியும் இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் சட்னி அரைச்சாலும் இந்த சைட் டிஷ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 2 இட்லி கூடவே சாப்பிடுவோம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சட்னி அரைக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்டா இட்லிக்கு சூப்பராக தொட்டு சாப்பிடலாம். நல்ல சுட சுட இட்லியோட இந்த பூண்டு மிளகாய் தூளை வச்சு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.